வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் வந்துன்னா கார்த்திக் ராஜ். என்னோட அப்பா அம்மா பேர் இருந்துச்சுன்னா கருப்பசாமி ஆறுமுகாசி. என்னோட சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. இப்போ நடந்து முடிந்த குரூப் டூ ஏ போஸ்டிங்கில் நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். முதுநிலை ஆய்வாளர் கூட்டுறவுத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். நான் அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முதன்மை காரணமே அப்படின்னா, நான் ஆக்சுவலாக பாஸ் ஆனது இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் பாஸ் ஆகிருந்தேன். எனக்கு இன்டர்வியூ போஸ்ட் பிடிக்காம நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தேன். நான் இன்டர்வியூ போகும்போது 2 டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. ஃபேஸ் 2ல் தான் போனேன். ஃபேஸ் 2ல் போகும்போது என்ன சொன்னால் 2 டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. ஒன்று எஸ்பிசிஐடி, இன்னொன்று சொன்னால் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த 2 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த 2 டிபார்ட்மெண்ட் எனக்கு பிடிக்காதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2A வந்து என்ன பண்ணிட்டேன், நம்ம சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சொல்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா கூட்டுறவுத்துறை அப்படிங்கிற முக்கியமான எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம இப்போ ஒரு புது யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த யூடியூப் சேனலோட முதன்மை நோக்கமே என்ன அப்படின்னா, அதாவது நான் ப்ரிப்ரேஷன் 2A ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நான் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணேன், இனி வரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன், எப்படிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்படுறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாமே என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாமே ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை 2யும் ஆட் பண்ணி தான் உள்ளே வச்சுருப்பேன். நான் எடுக்க போகிற எல்லா கிளாஸையும் என்ன சொன்னாங்கன்னா கண்டினியூவாக நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த 2A போஸ்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படின்னு போஸ்ட் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் முதன்மை காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நான் அந்த போஸ்டிங் இல்லை. எங்கள் அப்பா அம்மான்னு சொல்கிறதுனா நான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக கோவில்பட்டி ரூமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து படித்தேன். அதுக்கு எங்கள் அப்பா அம்மா பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபுல் எனர்ஜி கொடுக்குது. எப்பப்போலாம் என்னோட எனர்ஜி கம்மியாகுதோ அப்போவெல்லாம் எங்கள் அப்பா அம்மா ஃபுல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். அடுத்து என்னோட அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் என்ன சொல்கிறதுன்னா என்னோட மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் வாடா அப்படிம்பாரு. நான் 2A மெயின் இந்த டிஎன்பிசி ஃபீல்டு வர்றதுக்கே காரணம்னா அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு டைமில் வேலை இல்லாத போது நீ வா டிஎன்பிசி வா உட்காந்து படி, உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு அவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்கள் அண்ணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி. ஏன்னா மச்சான் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும், அதை நான் என்னோட வார்த்தைகளால் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. அன்னிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னோட சிஸ்டர் கவிப்பிரியாவுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிடுவா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என் ஹோல் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் ஃபேமிலிக்கு ஈக்குவலாக ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துல கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா முதன்மை காரணமே அவங்க தான் சொல்லுவேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொன்னாங்க, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதுக்கு முதன்மை காரணம் யார் அப்படின்னா மாணிக்கராஜா அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா அந்த டிஎன்பிசி ஃபீல்டு நான் வேலை டைம்னா டிஎன்பிசி ஃபீல்டு கூட்டு வந்து என்னை இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னா இந்த மாணிக்கராஜா என்பவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. மாணிக்கராஜாஜி ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் கூட்டு வரலாட்டினா இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்லாம் நான் இப்போ இருப்பேனான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி மாணிக்கராஜாஜி. அடுத்து கருப்பசாமி தம்பி கருப்பசாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த டிஎன்பிசி ஃபீல்டு எப்படி படிக்கணும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன ஷார்ட்கட் வேர்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணி படிக்கணும், எப்படி அந்த விதங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கருப்பசாமி தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்தது மாணிக்கராஜா. சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா திடீர்னு விலகி போயிட்டார். குரூப் 4ல் இப்போ ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. 2வது கருப்பசாமி, அவன் தான் எனக்கு ஃபுல் ஃபோர்ஸில் சொல்லிக் கொடுத்துருந்தான். அவனும் சொல்லிக் கொடுத்துருக்கு ரொம்ப திடீர்னு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி விலகி போயிட்டான். அவன்லாம் பயங்கரமான என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேட்டர். அவன்லாம் என்ன சொல்ல நான் குரூப் 1 குரூப் 2 கிளியர் பண்ணுவோம் அந்த ரேஞ்சுக்கு வச்சிருந்தேன். ஆனால் போலீஸாக கிளியர் பண்ணால் இருந்தாலும் எனக்கு போலீஸ் எக்ஸாம் போயிட்டான். அடுத்து நன்றி சொல்லணும் அப்படின்னா பிரபாகரன். ஏன்னா பிரபாஜி வந்து அண்ணா அவர் கூட தான் ரொம்ப வருஷம் நான் பயணித்தேன். 2 வருஷம் அவர் கூட தான் பயணித்தேன். ஏன்னா நாங்கள் 2 பேருமே நிறைய டிஸ்கஷன் பண்ணும்போது தான் என்ன சொல்கிறதுன்னா அப்படின்னா என்னோட பாசிட்டிவ் எல்லாமே அவர் தெரியும், நெகட்டிவ் எல்லாமே தெரியும். நீங்கள் இப்படி தான் படிப்பீங்க, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நானும் அவர் சொல்லிக் கொடுப்பேன். அடிக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். என்னோட மைனஸ் எனர்ஜி என்னோட ப்ளஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்.
அந்த போஸ்ட்டுக்கு காரணமான பிரபாஜிக்கும் ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த குரூப் 2ல நாங்கள் 3 பேர் சேர்ந்தோம் படித்தோம். சேர்ந்து படிக்கும்போது என்னையை பாஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரபாஜி அவர் ஃபெயில் ஆகிட்டாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா இந்த குரூப் 2 படிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லது தான் அப்படித்தான், நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட் எடுத்திருக்கேன், நீங்கள் என்னை விட மேல் போஸ்டிங் முனிசிபல் கமிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எடுப்பீங்க ஜி. ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கு நான் இப்பவும் உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. அதாவது என்ன சொன்னாங்க, என்னை விட பயங்கரமாக படிப்பார். ஆனாலும் என்ன பண்ணுறா அப்படின்னாட்டா இந்த டைம் மிஸ் ஆகிட்டு அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் அடிப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜி. ஓகே, அடுத்து நான் எப்படி சொல்லணும்னா ரேவதி அவங்களுக்கு. ஏன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு பகல் காலையில் எல்லா டைம் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு முதன்மை காரணம் அப்படின்னா இந்த ரேவதி அவங்களை சொல்லுவேன். ஏன்னா நான் எனக்கு ஆக்சுவலாக நைட்டு படிக்கவும் பிடிக்காது, காலைல படிக்கவும் பிடிக்காது. நைட்டு ஃபோன் பண்ணி 9 மணி 10 மணிக்கு படிக்கலையா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க. காலைல 5 மணிக்கு எழுந்துச்சு படி, நான் படிக்க போகிறேன், நீ படிக்கலையா அப்படின்னு நிறைய எனர்ஜி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு டெஸ்ட் போட கற்றுக் கொடுத்ததே யார் அப்படின்னாட்டா இந்த ரேவதி அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது, டெஸ்ட்டுன்னா இப்படி தான் பண்ணணும், டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற நிறைய வித்தைகளை கற்றுக் கொடுத்தது யாருன்னா அவங்க தான். அவங்க இல்லாட்டினா நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்க மாட்டேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே அவங்க தான். நான் ப்ரிலிம்ஸில் 156 மார்க் போட்டேன். அதுக்கு காரணம் யாருன்னா அவங்க தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாட்டா டெஸ்ட் போட கற்றுக் கொடுத்தது அவங்க தான். சரியா, டெஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் நாங்கள் 2 பேரும், நான் பிரபா ரேவதி அவங்க தான் சேர்ந்து படித்தோம். ரேவதி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க தான் எனக்கு என்ன சொல்கிறது ஃபுல் எஃபெக்ட் எடுத்து போய் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா கூட பிறந்தவங்க வீட்டில் ஒரு ஆளாவே நினச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நைட் டைம் நான் ரூமில் தான் தங்கியிருப்பேன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த ரூமில் தங்கியிருக்கும் போது எனக்கு நைட் சாப்பாடு காலைல சாப்பாடு எல்லா டைமும் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. எனக்கு பயங்கர மோட்டிவேட்டாக இருந்தாங்க. அவங்க இல்லாட்டினா நான் உண்மையிலே இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்களும் இப்போ என்னென்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆஃப் ஆடிட்டிங், ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டிங் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க அடுத்த வீடியோவில் வந்து பேச வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா பயங்கரமான மோட்டிவேட்டர். சரிங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி தம்பி ராஜேஷ், ஏன்னா என் மேலே பயங்கரமாக பாசமாக இருப்பான். இவன் சொல்கிற ஒரே வார்த்தை இப்போ அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்க போகிறேன், சீனியர் கோஆப்ரேட் ஆஃப் அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா தம்பி. ஏன்னா உன்னோட ப்ளஸ் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நீ படிச்சுக்கிட்டு இருக்க, நைட்டும் பக்கம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக அந்த டைம் பாஸ் ஆகுத. போன டைமில் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் விட்டுருக்க, அதனால் அந்த டைமில் கண்டிப்பாக நீ பாஸ் ஆகுத எனக்கு தெரியும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட், இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு காரணமானது ஒரே ஒரு ரீசன் யாரு அப்படின்னாட்டா அண்ணன் நாராயணன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன் அப்படின்னாட்டா ஆக்சுவலாக நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் போயிருக்கேன். போகும்போது அங்கே 2 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. தம்பி அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துடாத அப்படின்னு சொன்னார். 3 டிபார்ட்மெண்ட்டில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணி கொடுத்தது அண்ணன் தான் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும்டா, உன்னோட டைமிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ வரைக்கும் எனக்கு என்னென்னா ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணுறீங்க. ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்ன சொல்கிறது ஃபுல் கைடன்ஸ் பண்ணி எங்களை கூட்டி போயிருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி சித்ராவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இன்டர்வியூ போகிற டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணு, இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தா. அவள் தான் என்ன சொல்கிறதுனா என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. பயங்கரமாக எனக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேசணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நன்றி சித்ரா. அதே மாதிரி மதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா மதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கூட தான் படிச்சிருக்கா, கூட உட்காந்து படிப்பா, டெய்லி ஃபோன் அடிப்பா, நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நம்ம இப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவா. ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நல்லா பேசுவா, நல்லா என்ன சொல்கிறது ஜோக் பண்ணுவா. எல்லாமே எனக்கு கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி மதி. அதே மாதிரி என்னோட ரூம்மேட்ஸ், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தது எல்லாமே கோயில்பட்டி ரூமில் தான் எடுத்து படித்தேன். அந்த கோயில்பட்டி ரூமில் உள்ள என்னோட நண்பர்கள் கார்த்தி, செல்லத்துறை, மணி, இவங்க 3 பேருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஆக்சுவலாக நைட்டு பகல் 3 டைம் சாப்பாடு போய் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தோம். நாங்கள் 3 பேருமே நல்லா படிச்சிருந்தோம். இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 3 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. நான் பாஸ் ஆகிருக்கேன். அவங்களும் இந்த டைமில் +2 கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க. அதே மாதிரி என்னோட ஊர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எனக்கு சொந்த ஊருன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்தில் உள்ள முடுக்கலான்குளம் அப்படிங்கிற ஊர் தான் என்னோட சொந்த ஊர். என் சொந்த ஊரில் இருந்தால் என்னோட ஃப்ரெண்டு முருகப்பெருமாள், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என் கூட சின்ன வயசுலேருந்தே பயணிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் இப்போ ஒரு ஸ்டூடியோ வச்சு ஓப்பன் பண்ணி இப்போ பெரிய
ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கான், அவனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி குமார், என்னோட மாப்பிள்ளை தான் குமார், அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர்லாம் என்ன சொல்ல ஒரு பாசிட்டிவ், இப்படி பண்றா நான் இருக்கேன்டா நீ கவலைப்படாதடா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேட்டர். 2 பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னோட ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முடுக்கலாங்கள ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது இல்லாம முக்கியமான ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னாட்டா என்னோட கோவில்பட்டி லைப்ரரி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அங்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மகேந்திரன், அதுக்கப்புறம் சொன்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த போஸ்டிங் இருக்கிறதுக்கு காரணமா இருந்த கோவில்பட்டி லைப்ரரி அவங்க இல்லை அப்படின்னாட்டா இந்த இடத்துல நான் கிடையாது அப்படிம்பேன். ஏன்னா காலைல 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, நைட் 8 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணாங்க. காலைல 8:30, நைட் 7:30, இந்த டைம் தான் எங்களோட டைம். ஃபுல் டைம் அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டி லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த குரூப் 2 2A சக்ஸஸ் ஆகுவாங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பை நான் பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்டாயமா என்ன சொன்னாங்க செலக்ட் ஆகுவாங்க. அதுக்கான எஃபெக்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட உழைப்பு, என்னோட வெற்றி காரணமா இருந்த எல்லா நண்பர்களும், நான் நிறைய பேரை விட்டுருப்பேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் என்னோட உயிர் நண்பன் சொல்லி சொன்னா மாறி செல்வம், இவங்களாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் என் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் அடுத்து வர்ற இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ், அடுத்து வெற்றியாளர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா, இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க லக்கில் பாஸ் ஆயிடலாம், அதாவது என்ன சொல்ல 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று போட்டு பாஸ் ஆயிடலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பழைய காலம். சரிங்களா, இப்பெல்லாம் நம்ம ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான், நைட்டு பகல் உட்காந்து கட்டாயமா படிக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் சொல்லுவாங்க 1 மணி நேரம் படிச்சா பாஸ் ஆயிடலாம், 2 மணி நேரம் படிச்சா பாஸ் ஆயிடலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு ஒரு கேட்கறதுக்கான நல்லா இருக்குமே தவிர அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. சரிங்களா, கட்டாயமா நீங்க என்ன சொல்றது ஒரு 10 மணி நேரமா உழைக்கணும். 10 மணி நேரம் உழைச்சா தான் உங்களால வெற்றி அடைய முடியும். சரிங்களா, அப்போ அதுக்கு உங்களோட எஃபெக்டை போட்டே ஆகும். இப்போ காம்படிஷன் பயங்கரமா இருக்கு. இப்போ பார்த்துருப்பீங்க 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, ஆனா எடுக்க போது 20,000 பேர் தான் எடுக்க போறாங்க. அதனால உங்க எஃபெக்டை நல்லா பண்ணுங்க. கட்டாயமா என்ன சொல்லணும் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்து. அதே மாதிரி நம்ம இப்ப தொடங்கி இருக்க யூடியூப் சேனல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இனி வரப்போற ஆஸ்பிரன்ஸுக்கும் இனி வரப்போற வெற்றியாளருக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், நான் இப்படிலாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி செலக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரேன். அது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் மெட்டீரியல்ஸ், நான் இப்போ கிளாஸ் எடுக்கிற போல எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் எஜுகேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ விஷயங்கள் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அந்த கிளாஸ் மூலிமா உங்களுக்கு என்ன சொல்கிறது நல்ல விஷயங்களை நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க காரணமாக இருந்தால் அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி.